ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 132. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான ஸ்ரீசக்தி ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 245. இதில் நான் வந்து பி போர்டில் என்ன நம்பர் எடுத்திருந்தேன்னா 02 நம்பர் எடுத்திருப்பேன். ஓகேவா, 9 நம்பர் நம்மளுக்கு ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 0 இல்லைனா 2 பாஸ் ஆகலான்ட்டு 02 இந்த 2 நம்பர் பி போர்டில் எடுத்திருந்தேன். இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 2 மட்டும்தான் பாஸ் ஆயிருந்தது. அது வந்து இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ வின்வினுக்கு போன வார நம்பர் 6 டிஜிட் நம்பர் வந்து 155804. அதே மாதிரி இந்த வார வின்வின் நம்பர் 581. இப்போ அடுத்து ஸ்ரீசக்திக்கு போன வாரம் நம்பர் பார்த்தீங்கன்னா 279 இந்த வார ஸ்ரீசக்தி நம்பர் 245. 50-50க்கு போன வார நம்பர் 796564. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, போன வார ரிசல்ட்டில் இருக்கிற முதல் 3 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரோ 2 நம்பரோ இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 155னா 1 பாஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா 1 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 279னா இதிலேருந்து 2 மட்டும் எடுத்தால் கூட இங்கே இன்றைக்கான ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இது வீக்லி சார்ட் மட்டுமே வச்சு கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர். இப்போ போன வாரம் நம்பர் 796564. இதான் 50-50 6 டிஜிட் நம்பர். இதில் முதல் 3 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 796. அப்போ இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 3 நம்பருமே ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். 796. இது வந்து ஜென்ரலாக நீங்கள் போன வார சார்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வாரத்துக்கு ஒரு நம்பர் எடுத்துடலாம். இப்போ இங்கே வின்வினில் 155னா 1 இல்லைனா 1 பாஸ் ஆகிருக்கலாம். ஸ்ரீசக்தியில் 279னா 2 மட்டும் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். 50-50ல் 796னா இப்போ இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகணும். நான் வந்து இந்த 3 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். இப்போ லாஸ்ட்டில் எழுதிக்கிறது எல்லாமே இந்த நம்பர், இந்த வார நம்பர் வின்வின் 581, ஸ்ரீசக்தி 245. இப்போ போன வாரம் அதுக்கு முன் வார நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே வின்வின் ரிசல்ட்டு பார்க்குறீங்கன்னா 496, அதுக்கு அடுத்த வாரம் 804, அதே மாதிரி இந்த வார ரிசல்ட்டு 581. இப்போ இங்கே வந்து போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் இருக்கிற பிசி போர்டை வந்து பெருக்கல் பண்ணி பாருங்கள். 96 எடுத்திங்கன்னா 54, 5 இல்லைனா 4னா 5 பாஸ் ஆகிருக்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு மெத்தடில் சொல்லியிருப்பேன். ஓகே, 1 இல்லைனா 5னா 1 இருக்கலாம், இல்லைனா 5 பாஸ் ஆகிருக்கலாம். இந்த மெத்தடில் என்ன சொல்கிறேன்னா 96 எடுத்தால் 54, அப்படி பார்த்தீங்கன்னா 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து ஸ்ரீசக்திக்கும் போன வார நம்பர் 979, அதுக்கு முன் வார நம்பர் 575. இப்போ போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 எடுத்திங்கன்னா 35னா 3 இல்லைனா 5னா 5 நம்பர் இந்த வார ஸ்ரீசக்தியில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ 50-50க்கும் இதே மாதிரி மெத்தட் தான். போன வார நம்பர் 564, அதுக்கு முன் வார நம்பர் 431. போன வார நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 3 × 1 எடுத்தால் 3 தான். இப்போ 3 வந்து இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ரிசல்ட்டு தான். போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே வின்வினில் 9654னா 5 வந்து இந்த வார வின்வின் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். ஸ்ரீசக்தியில் 7535னா அதே மாதிரி 5 நம்பர் இப்போது இன்றைக்கான ஸ்ரீசக்திலையும் பாஸ் ஆகிருக்கலாம். 50-50க்கும் போன வாரம் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார பிசி போர்டு வந்து 3 × 1 எடுத்தால் 3 தான். 3 வந்து இப்போது போன வாரம் இல்லாமல் நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ இந்த ரிசல்ட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 155, இங்கே ஏபிசி போர்டு இப்படி நம்பர் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 279, 979. ஓகேவா, ஏபிசி போர்டு இல்லை 6 டிஜிட் நம்பர். அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 564, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு 432. இங்கே என்ன மெத்தட் சொல்கிறேன்னா இங்கே 9 நம்பர் 3வது டிஜிட்டில் இருக்கும்போது அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற 2வது டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 95 எடுத்திங்கன்னா 45, 4 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 95, 45னா இங்கே 4 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு இதில் என்ன சொன்னோன்னா அதே மாதிரி கம்பேரிஷன் தான் இங்கேயும். இப்போ இங்கே 796, அதுக்கு அடுத்த நாள் 6 டிஜிட் நம்பர் 639, 432, அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு இங்கே 821, அதுக்கு அடுத்த நாள் 145. இங்கே 9 நம்பர் 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னாடி இருக்கிற பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 எடுத்திங்கன்னா 81. அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் நம்மளுக்கு 1 மட்டும் இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இதே கம்பேரிஷன் இங்கே எடுக்கிறீங்கன்னா
இப்போ இங்கே 6 3 9, அதுக்கு அடுத்த நாள் வந்து 7 8 9 8 2 1 6 டிஜிட் நம்பர். அதுக்கு அடுத்த நாள் இங்கே ஏபிசி போர்ட் 145, அதுக்கு அடுத்த நாள் 285. இங்கே 9 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் பி போர்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 3 9 3 பெருக்கல் பண்ணிங்கன்னா 27. 27னா 2 இல்லைனா 7 பாஸ் ஆகலாம். இந்த 7 வந்து இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் ஏ போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்றைக்கான நம்பர் 245. நேற்றைய 6 டிஜிட் நம்பர் 209581. அதுக்கு முன்னால் முதல் 3 டிஜிட் நம்பர் 864. இப்போ இன்றைக்கான நம்பர் இல்லாமல் நேற்றைய ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 9. இப்போ இந்த 9ஓட அதுக்கு முன்னால் பி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 6 எடுத்தால் 54. 54னா இப்போ இன்றைக்கான ரிசல்ட் இல்லாமல் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 5 இல்லைனா 4 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ நாளைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ இந்த 3வது மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு 9ன்ற நம்பர் 6 டிஜிட் ரிசல்ட்டில் 3வது டிஜிட்டில் 9 பாஸ் ஆகிருந்தால் அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் இருக்கிற 2வது டிஜிட் நம்பரோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 9 5 45னா அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 4 இல்லைனா 5னா 4 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட் ரிசல்ட்லேயும் இங்கே 9ன்ற நம்பர் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கும் போதே அதுக்கு முன்னால் 2வது டிஜிட் நம்பரும் 9 தான். 9 9 81னா அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் 8 இல்லைனா 1னா 1 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 9 நம்பர் 3வது டிஜிட்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் பி போர்ட் நம்பர் 3 9 3 27னா 2 இல்லைனா 7 இங்கே 3வது நாள் ரிசல்ட்டில் 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டு ஓகேவா 245. இன்றைக்கான ரிசல்ட் இல்லாமல் நேற்றைய ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 9. அதுக்கு முன்னால் பி போர்ட் பார்த்தீங்கன்னா 6 9 6 எடுத்தோம்னா 54. 54னா இப்போ இன்றைக்கான ரிசல்ட் இல்லாமல் நாளைக்கான ரிசல்ட்டுக்கும் 5 இல்லைனா 4 பாஸ் ஆகும். இந்த 2 நம்பருமே நான் வந்து பி போர்டில் எடுத்துருப்பேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 9 6, பி போர்டில் 5 4, சி போர்டில் 3. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 753 743 953 943 683 643. இப்போ அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 75 74 95 94 65 64, பிசி வந்து 53 43, ஏசி பார்த்தீங்கன்னா 73 93 63. இப்போ இதில் வந்து 5 4 வந்து இந்த மார்ச் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். அதே மாதிரி 3 7 6 9 இதெல்லாமே வந்து வீக்லி சார்ட் வச்சு கம்பேர் பண்ணி நம்ம எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் இப்போ எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 7 9 6 ஓகேவா, போன வார ரிசல்ட்டில் இருக்கிற முதல் 3 டிஜிட் நம்பர். பி போர்டில் 5 4 அது இந்த மார்ச் மந்த் சார்ட் படி எடுத்த நம்பர். சி போர்ட்லேயும் வீக்லி சார்ட் போன வார நம்பர் இல்லாமல் அதுக்கு முன் வார பிசி போர்டை பெருக்கல் பண்ணி 3ன்ற நம்பர் எடுத்திருப்பேன். அடுத்து பாக்ஸ் வந்து 753 743 983 943 683 643. ஏபி பிசி ஏசியில் பார்க்குறீங்கன்னா ஏபி 75 74 95 94 65 64, பிசி வந்து 53 43, ஏசி வந்து 73 93 63. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.